ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தை நிறைவாக ஸ்தோத்தரிக்கின்றேன். 2020 ஆண்டு ஜூலை மாதத்தினுடைய 12ஆம் நாளை காணவும் இப்பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியான நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாக தந்திருக்கிறார். இவற்றை சிறப்பாக பார்த்து இறை நாமத்தை தொழுது கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்கள் கரங்களிலே நம்முடைய ஞானப்பாட்டு கீர்த்தனையும் திருமுறையும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தொழுகைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இத்தொழுகையின் துவக்கத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று துதி பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பார்ப்படை தாழும் நாத பரமசர் பிரசாத பார்ப்படை தாழும் நாத பரமசர் பிரசாத நானும் தூய வேத நமோ 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 சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்கள். ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்கின்றாம். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்படைத்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். நம்மை உருவாக்கின ஆண்டவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். ஜெபம் செய்வோம். எங்களை படைத்து பாதுகாத்து அன்னதின வாழ்வுக்கு வேண்டிய நன்மைகளை வழங்கக்கூடிய அன்பின் பரலோக பிதாவே, நீம் தந்த இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கின்றோம். கர்த்தருடைய திருநாமத்தின் வாயிலாக இந்த நாள் நாங்கள் ஆண்டு சமூகத்தில் ஆராதிக்கவும் இல்லங்களிலிருந்து இறைவனுடைய கரங்கள் அர்ப்பணிக்கும்படியாக தந்த நல்ல சிறப்பாக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொழுகையில் இறை நாமத்தை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் வரிகள், வாசிக்கிற சிந்திக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், அர்ப்பணிக்கிற அர்ப்பணங்கள் அனைத்தின் வாயிலாக நன்மைகளை காண செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழுகை துவக்க நேரம் முதல் முடிவு மட்டுமாக எங்களுடைய கரங்களை சமர்ப்பிக்கிறோம். இல்லங்களிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் தூய பிதாவே, ஆமென். இறை நாமத்துக்கு மகிமைக்காக நாம் இருக்கின்ற இடங்களிலே எழுந்து நின்று 32வது கீர்த்தனை பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கீதமன் 32. ஆசையாகினேன் கோவே உமக்கு அனந்த ஸ்தோத்திரம் தேவே. 32வது கீர்த்தனை பாடலை நாம் எழுந்து சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் தேவே ஆசையாகினேன் கோவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. இயேசு கிறிஸ்து மாசத்து வந்த இயேசு கிறிஸ்து மாசத்து வந்த ரட்சகா ஒரே ரட்சகா ரட்சகா ஒரே ரட்சகா ஆசையாகினேன் கோவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. வேதா ஞான பர்த்தா என் தாதா நீயே கர்த்தா. வேதா ஞான பர்த்தா என் தாதா நீயே கர்த்தா. மாதாரகம் நீ எந்த மாதாரகம் நீ என்ற பரமானந்த சச்சிதானந்த பரமானந்த சச்சிதானந்த ஆசை
யாகினேன் கோவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. கானான் நாட்டுக்கரசே உயர்வான் நாட்டார் தோளும் சிரசே. கானான் நாட்டுக்கரசே உயர்வான் நாட்டார் தோளும் சிரசே. நாட்ட மூடன் தேடி நாட்ட மூடன் தேடி தேடி நாடி பாதம் பாடி தேடி நாடி பாதம் பாடி ஆசை யாகினே கோவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. வீணாய் காலம் கழித்தேன் சற்றும் தோணாமல் நின்று விழித்தேன். வீணாய் காலம் கழித்தேன் சற்றும் தோணாமல் நின்று விழித்தேன். காணா தாட்டை தேடி காணா தாட்டை தேடி சுமந்தே கருத்தே என்னை திருத்தே சுமந்தே கருத்தே என்னை திருத்தே. ஆசை யாகினே கோவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. ஆசை யாகினே கோவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. நின்ற வண்ணமாக முதலாவது சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். 671வது பக்கம், சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடைக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையாம் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். நான் இருக்கின்ற இடங்களில் முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு இறை சமூகத்திலே நம்முடைய குறைகளுக்காக மன்றாடுவோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இப்பரிசுத்த ஓய்வு நாளிலையும் ஆண்டுடைய கரங்களிலே இல்லங்களிலிருந்து ஆராதிக்கும்படியான நல்ல ஒரு தருணங்களை நமக்கு கர்த்தர் நிறைவாம் தந்து இறைவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தந்தெடுக்கின்றார். உலகத்திலே காண்கின்ற எத்தனையோ சோதனை காலங்கள், வியாதி துன்பங்கள் மத்தியிலையும் எந்நாள் வரையிலும் இறைவனுடைய கரங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நிறைவாம் தந்தெடுக்கின்றான். ஆனாலும் பல சூழ்நிலையிலே கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையிலும் தடையாக இருப்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமே. இத்தடைகளுக்கு காரணமான நம்முடைய குறைவுகளையும் பாவங்களையும் ஒரு விசை நாம் எண்ணி பார்த்து இறை சமூகத்திலே நம் மன்னிப்புக்காக மன்றாட நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையை நாம் எண்ணி பார்ப்போம். உலகத்திலே வாழுகின்ற வாழ்விலே கிறிஸ்துவுடைய அன்பினை தரித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளே விரும்புகின்றார். ஆண்டும் தந்த வாழ்க்கையிலே பல சூழ்நிலையிலே
அன்புக்கு விரோதமாக நம்முடைய இருதயத்திலே விபச்சாரம், அசுத்தம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகியவைகளை நாம் நம்முடைய இருதயத்திலே வைத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இந்த சூழலையும் ஒரு விசை நாம் எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கோபம், மூர்க்கம், பொறாமைகள், நம்முடைய வாயிலே பிறக்கலாகாத தூஷணமான வம்பு வார்த்தைகள் இருக்கின்றது. பொய்களை நாம் சொல்லி வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. கர்த்தருடைய வார்த்தைகளை கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே இத்தொழுகையில் படிக்க கேட்க இருக்கின்றோம். இந்த வார்த்தைகள் தருகின்ற ஒவ்வொரு வார்த்தை என்னவென்று சொன்னால், பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிய மனிதனாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளே விரும்புகின்றார். ஆண்டவன் தந்த இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்துவை மையமாக வைத்து கொண்டு நம் வாழ்க்கையை வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இந்த வாழ்க்கையும் சற்று நாம் எண்ணி பார்ப்போம். பல சோதனை வருகின்ற பொழுது பாகால் தெய்வங்களை வணங்கக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய தூரமாக செல்கின்ற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோமே. மனத்தாழ்மையை தரித்து கொள்ளாமல், அன்பை தரித்து கொள்ளாமல் வாழுகின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டாகில் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கின்றாரே. இன்றைக்கு மன்னிப்பின் சிந்தை நம்மளே இல்லாமல், மன்னிக்கிற பண்பு நம்மளே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அப்படி வாழுகின்ற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை இழந்த வாழ்க்கையாக இருக்கும் என்று கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட பேச போகிறதே. ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவருடைய தூரமாக சென்ற இளைய மைந்தனுடைய வாழ்வை எண்ணி பார்ப்போம். மனம் திருந்திய இளைய மைந்தன் வாழ்வு தகப்பனை விட்டு தூரமாக செல்கிறான், துன்மார்க்கமாக வாழுகின்றான். கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து குறைபட தொடங்கின பொழுது தன் வாழ்க்கையை உணர்வடைகின்றான். தகப்பனிடத்தில் சென்றாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோட தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு பாத்திரம் அல்ல, கூலிக்காரல் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தில் வந்து தகப்பனிடத்தில் வருகின்ற பொழுது அவனை ஏற்றுக்கொண்டு அரவணைத்து முத்தம் செய்து அவனுக்கு வேண்டிய ஒவ்வொரு இழந்து போன கிருபைகளையும் நிறைவாம் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் அதே அனுபவத்தை நமக்கு தர ஆயத்தப்பட்டிருக்கின்றாரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உடைய சமூகத்திலே ஜெபித்து கதம் தருகின்ற வாழ்வை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு உலகத்தில் ஒருவருக்கு அன்போடு ஐக்கியத்தோடு வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மகளாக வாழக்கூடிய தெய்வீக பண்புகளை எனக்கு தாரும் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேனப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் செய்தேனே, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தாம் தேற்றிடும் ஏசுநாதா என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களே நம்மை சமர்ப்பித்து இந்த பாடல் வரிகளை பாடி இறைவன் கரங்களே அர்ப்பணம் செய்வோம். கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கும் கட்டளிட் அருளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரையும் கிருபையும் தேற்றுதலையும் நிறைவாக நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நம் வாழ்க்கையை கதம் தருகிற நன்மைகளுக்காக நல்ல ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதுமாக இறைவனுடைய தெய்வீக பாதுகாப்பின் நிறைவாம் தந்து இது 12ஆம் தேதி வரையிலும் இறை மகிமையின் அனுபவத்தை காணச் செய்து பரிசுத்த ஓய்வின் நாளிலும்
இல்லங்களிலிருந்து ஆண்டவர் நாமத்தை ஆராதிக்கும்படியாக தந்த நல்ல சிறப்புகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கத்தம் தந்த உலக வாழ்க்கையிலே எவ்வளவும் தடைகள், தடைக்கற்கள், வியாதி நகூரங்க, துன்பகரமான சூழல் மத்தியிலையும் இறை சமூகத்திலே எங்கள் விடுதலை தாரும் என்று சொல்லி ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கத்தம் நன்மைகளை நிறைவாம் தந்து பக்கத்துணைவராக பாதுகாவலரிருந்து ஆஸ்வதிக்கின்றாரே. இந்த அன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறை சமூகத்திலே ஒரு யாப்பைசை போன்று நீர் என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் காண்கிற தடைகளும் தடைக்கற்களை மாற்றி ஆண்டவரை ஆஸ்வதித்த அன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு ஆசாராஜாவை போன்று இறைவனை சார்ந்து இறை நாமத்தை மயப்படுத்துகின்ற பொழுது நமக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லாம் தீமைகளையும் கதை விலக்கி மீட்டெடுத்து அவனுடைய கிருபையினாலும் நன்மை முடிசூட்டி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றாரே. இது அன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரங்கள் அர்ப்பணிக்கிற அருமையான குடும்பத்தை கத்தம் தந்திருக்கின்றாரே. பெற்றவர்கள், பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய குடும்ப கூட்டுறவை நிறைவாக ஆஸ்வதிக்கிற கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வாழ்க்கையிலே தடைப்பட்டு போன பணிகள், பணிக்கலங்க, இல்ல வாழ்வு, தடைப்பட்டு போன கற்பதின் கனிகளையும் நிறைவாம் தந்து ஆஸ்வதிக்க அன்புக்காகவும் கத்தம் தந்தை உலகத்திலே நம்முடைய மக்கள் வெளிநாடுகளிலும் தூரமடங்களிலும் தங்கி பணி புரிந்து கொண்டிருக்கிறார்களே, நல்ல செய்தியிலும் கேள்விப்படக்கூடிய கிருபையும் தந்தாம். கடனால் கைப்பட பலவீனமான சூழலில் கூட கதை விலக்கி மீட்டெடுத்து நல்ல செய்திகளை கேள்விப்படக்கூடிய அனுபவத்தையும் தந்திருக்கின்றாரே. அவன் தந்த சிறப்புகளுக்காக, நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரங்கள் அர்ப்பணிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பயணங்கள், பாதகம் எல்லாவற்றிலும் துணைவராக இருந்து முன்னும் பின்னும் கோட்டையும் அருணமாக இருந்து பாதுகாத்து பராமரித்த அன்புக்காக, நிறைவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கதம் தந்த திருச்சபைக்காக, திருப்பணிகளுக்காக, இறை நாமத்தின் வழியாக, இந்த காணொலி வழியாக ஆண்டவர் நாமத்தையும் தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். ஏற்ற நாட்களிலே ஆலயம் கூடி ஆராதிக்கக்கூடிய தெய்வீக அனுபவங்களையும் நம் வாழ்க்கையும் தந்து சிறப்பாக, ஒற்றுமையாக, ஒரே சிந்தையோடு இறை நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தெய்வீக கிருபைகளை நம் வாழ்க்கையும் தரப்போகின்றாரே. என் நிறைவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உலகத்தில் காண்கின்ற எல்லாம் தீமையான அனுபவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நல் பதிலையும் நிறைவாம் தந்து நல் தருகின்ற விடுதலைக்காகவும் உலகத்தையும் தந்த ஆட்சியாளர்கள், பொறுப்பாளர்கள், அதிகாரத்தில் காணப்படக்கூடிய இறைமக்கள், உலகத்தில் நடைபெற்றக்கூடிய திருப்பணிகம், அருமையான பேராய செய்கரம் ஆகிய ஏனைய அத்தனை மலைநாட்டு திருப்பணிகள், மிஷனரி பணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மைகளை காண செய்திருக்கின்றாரே. இந்த அன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் வண்ணமாக தாவீது கற்றுத்தந்த மனத்தாழ்மை ஜெபத்தை நாம் பாடல் வழியாக பாடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடின நாம் நன்றிகளை முழுமைப்படுத்தும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த இறைவனுடைய ஜெபத்தையும் நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிறவங்களை பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமனின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளையும். ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து திருமுறை பகுதிகளை நாம் படிக்க கேட்போம். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு
அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடே கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடே கூட ராஜாவின் இடத்திற்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றோ நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவின் இடத்திற்கு விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். அதனால் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனை உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வரையுள்ள வசனங்கள். கொலோசேயர் அதிகாரம் 3 வசனங்கள் 5 முதல் 15 வரை. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்முடைய திருமறையில் உள்ள ஆகமங்கள், பழைய ஏற்பாட்டுடைய ஆகமங்களை எஸ்ஜே பியூட்லின் சமர்த்தா கத்தங்களுக்கு தந்த அருமையான மகள் முன்னே வந்து சொல்ல அன்பாக கேட்கிறேன். ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், சப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. தேங்க்யூ. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா என்போர் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 20 முடிய. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 20வது வசனமுடைய பகுதிகளை நாம் படிக்க கேட்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பும் இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான்.
எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனையும் தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுதும் பன்றிகம் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனும், என் தகப்பனுடைய கூலிக்காரரும் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வருகிற போது அவனுடைய தகப்பன் அவனை நோக்கி மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்பதை படிக்க வேண்டிய நற்செய்தி பகுதியும் படித்து முடிந்தாயிட்டும். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம் கூறிய அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னி மரியாதத்தில் உற்பவித்தில் பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலுக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிலோரே மரித்தோரையும் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசு வாங்கல ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். இந்த விசுவாசத்திலே நாம் நிலைநிற்க கர்த்தர் நமக்கு அருள் தருவாராக. ஆமீன். உட்காருங்கள். அமர்ந்த வண்ணமாக நம் கரங்களை தட்டி நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லக்கூடிய பாடலுடைய சில சரணங்களை நாம் இணைந்து நாம் சேர்ந்து பாடுவோம். என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா?
வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அமர்ந்த வண்ணமாக இன்றைய தினத்தின் தியானத்துக்கு ஆயத்தமாக நாம் இறைவேண்டல் செய்வோம், ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்டு நன்மைகளை வழங்கக்கூடிய அன்பின் தூய பிதாவே, உம்முடைய அன்பு நிறைந்த இப்பரிசுத்த ஓய்வு நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கின்றோம். இத்தொழுகையிலும் இந்நேரம் வரையிலும் நிறைய பிரசனத்தினால கதை முடிசூட்டி ஆசீர்வதித்த அன்புக்காக நன்றி சொல்கின்றோம். இந்நாளிலையும் நாங்கள் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ளும்படியாக சிந்திக்கப் போகிற இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டுடைய கரங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் உலக வாழ்க்கையில் காணப்படக்கூடிய தீமை நிறைந்த அனுபவங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வார்த்தைகளை தியானித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினத்திலும் தியானிக்கின்ற திருமறை பகுதி வழியாக ஆண்டுடைய தெய்வீகம் இரக்கத்தையும் நிறைவாம் தாரும். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பின் கரங்களிலே சிலுவை நிழலிலே அர்ப்பணம் செய்கிறோம். நிறைவாயும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் தூய பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தினாலே ஒரு விசை கூட இப்பரிசுத்த ஓய்வு நாளுடைய சிறப்பு வணக்கங்களை நிறைவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவோடு இல்லங்களிலிருந்து ஆராதித்து கொண்டிருக்கிறதான அன்புக்குரிய இறை மக்கள் அனைவரையும் அன்போடு கொண்ட வாழ்த்துகின்றேன். ஆண்டுடைய கரங்களிலே சமர்ப்பிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே
ஆண்டவர் தொடர்ந்து நன்மைகளை தரட்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெயத்தையும் தருவாம் என்கின்ற நம்பிக்கையோடு இறைவனுடைய கரங்களை சமர்ப்பிப்போம். கடந்த 2 வார காலமாக இந்த காலகட்டத்திலே நம்முடைய தீமைகளிலிருந்து விலக்க வேண்டும் என்கிற அனுபவத்தோடு ஜெபத்தை குறித்ததான பல வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக யாப்பேஸ் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய ஜெபம், நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை தியானித்தோம். கடந்த வாரத்திலே ஆசாம் என்று சொல்லக்கூடிய ராஜா தன் வாழ்க்கையில முன்பாக வந்த தீமைகளிலிருந்து எப்படி விலக்கி பாதுகாக்கப்பட்டான் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே கர்த்தரையும் தேடி தன்னை சுத்திகரித்து கர்த்தரை சார்ந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து இறைவன் தந்த வெற்றிகளை பெற்றுக்கொண்டாம் என்கின்ற வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த உலகம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. தேசத்திலே நடைபெறுகிறதான தீமையான அனுபவங்கள் உலகமே ஸ்தம்பித்து பயந்து போயிருக்கின்றன. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே மனிதனுடைய யுத்திகளாக இருக்கலாம், மனிதனுடைய கல்விகளாக இருக்கலாம், மனிதனுடைய செல்வம், மனிதருடைய மருத்துவங்கள் எல்லாம் தோற்று போய் நிற்கின்ற சூழ்நிலையிலே ஒரு முழங்கால் யுத்தம் தரக்கூடிய ஜெயம் என்ன என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய தினத்திலே தியானிக்க நாம் ஆயத்தப்படுவோம். முழங்கால் ஜெபம் தரும் ஜெயம் என்று சொல்லக்கூடிய தலைப்பை ஆண்டவர் நிறைவாக கொடுத்திருக்கின்றான். இன்றைக்கும் தடைப்பட்டு போன நம்முடைய வாழ்க்கையிலே, தடைப்பட்டு போன நம்முடைய பணிகளிலே, தடைப்பட்டு போன பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களிலே, தடையாக இருக்கக்கூடிய ஆலயம் தொழுகம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு தடைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் முன்பாக மனுக்குலங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஜெபம் எப்படி நமக்கு ஜெயத்தையும் தரும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வுனாலே நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். இன்றைய தினத்திலையும் முதலாவது திருமுறைப்பதியாக படிக்க கேட்ட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கரங்களிலே. அதாவது ஒரு அதிகாரத்தை நாம் முழுவதுமாக தியானிக்க இருக்கின்றோம். 465வது பக்கம் இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முழுவதையும் நாம் தியானித்து அதன் வழியாக ஜெபித்து இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். ராஜாக்களுடைய காலத்திலே, அதாவது எலியாம், எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த நாட்களிலே சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் தியானிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடியும். பழைய ஏற்பாட்டு காலங்கள் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நாம் தியானிக்கின்ற பொழுது நாம் அறிய வேண்டிய பல உன்னதமான சத்தியங்கள் இதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டுகின்றன. இந்த பகுதியை அநேகர் ஒருவரை படித்திருக்கலாம், இல்லை என்று சொன்னால் புதிதாக நாம் படிக்கக்கூடிய மக்களாக கூட இருந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக இதை ஆண்டவரை கொடுத்திருக்கலாம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை மிக தெளிவாக கர்த்தர் நமக்கும் தரப்போகின்றார். அதற்காக ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். இத்திருமுறை பகுதியில் ஒரு பெரிய தலைவனுடைய அல்லன்னு சொன்ன ஒரு மனிதனுடைய மரணத்துக்கான காரணம் என்ன என்பதையும், அதே போன்று ஒரு தனிப்பட்ட குரூப் பீப்புள் அவளுடைய மரணத்துக்கு காரணம் என்ன என்பதையும், ஒரு தனிப்பட்ட குழுவினர்கள் தப்பித்துக் கொள்ள வழிவகையும் என்ன இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மிக தெளிவான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு இங்கும் கற்றுத்தரப்போகின்றாம். இன்றைக்கும் உலகமே கொரோனா சொல்லக்கூடிய வியாதியும் தொற்றின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகம் திண்டாடி கொண்டிருக்கிறது. என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை. தலைவர்கள் சொல்றாங்க, என்ன செய்வதென்று தெரியவில்லை. மருத்துவர்கள் சொல்றாங்க, இதோடு கூட வாழ பழகிம் கொள்ளுங்க என்கின்ற வார்த்தைகள் சொல்றார்கள். அதிகாரிகள் சொல்றாங்க, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கிறார்கள். என்னை போன்ற ஊழியக்காரர்கள் சொல்கின்றோம், ஜெபிப்போம், கத்த ஜெயத்தையும் தருவோம் என்கின்ற வார்த்தைகள். என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியமோ நடைபெறாது என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும்
நிர்மலமாக இருப்பதும் ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை அல்லவா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற எந்த செயலாக இருக்கலாம், அவைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடைபெறுவதும் இல்லை என்பதை மிக தெளிவாக நான் கண்டு கொள்ள வேண்டும். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 103 மனிதருடைய மரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 51 நபர்கள் மரணத்திலிருந்து எப்படி தப்பினாக என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள், எப்படி 51 நபர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்கின்ற வார்த்தைகளும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே மரணத்துக்கு காரணம் என்ன என்பதையும் நாம் தப்பித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில வசனங்களை, சில காரியங்களை இந்த காலை வேளையிலே சுருக்கமாக நாம் தியானிப்போம். ஒவ்வொரு வசனமாக நாம் படித்து தியானித்தால் இந்த பகுதி நமக்கு மிக தெளிவாக புரியக்கூடிய ஒன்றாக இருக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை படிப்போம் என்றால், ஆகாப் மரணமடைந்த பின்பு மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனாகும் என்று முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சமாரியாவையும் தலைநகராக கொண்டு இஸ்ரவேலின் 10 கோத்திரம் இயங்கி வருகிறது. அதிலே ஒரு ராஜா ஆகாப் ராஜா. இது ஆகாப் யாருன்னு கேட்டீங்கன்னா எசபேலின் புருஷன். இவர் மரணம் அடைகிறாங்க. அகசியா அந்த இடத்துல ராஜாவாக வருகிறான். அகசியா ராஜாவான பிற்பாடு ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது. அதை குறித்து 2வது வசனம் சொல்கிறது, அகசியா சமாரியில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோம் என்று எக்ரோனிம் தேவனாகிய பாகால் சேபுபிடத்து போய் விசாரிங்கம் என்று ஆட்களை அனுப்பினோம் என்று பார்க்கின்றோம். அன்பர்களே, இந்த பகுதியில் நமக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை சற்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது ராஜா என்று சொல்லக்கூடியவர் மாடியிலிருந்து அவர் கீழே விழுகிறார். விழுகின்ற மனிதனுக்கு காயம் ஏற்படுகிறது. காயத்தின் வழியாக படுக்கையிலே படுக்கிறாங்க. தன் மனதிலே அவருக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. என்னவென்று சொன்னால், குறி சொல்லக்கூடிய மனிதனிடத்தில் போய் நான் உயிர் பிழைப்பேனோ இல்லையோ, நான் செத்து போவேனாம் என்று கேட்கும்படியாக தன் மனதுக்குள்ளே ஒரு ஆசை அவனுக்கு வருகிறது. அகசியம் என்று சொன்னால் யெகோவாவால் பேணி பாதுகாக்கப்படுகிறவன் என்று பொருள்படுகின்றது. இந்த பகுதியிலே எக்ரோனிம் தேவனாகிய பாகால் சேபூப் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டு பார்த்திருக்கின்றோம். சீரியாவினுடைய தெய்வம் என்று அழைக்கப்படுகிற இதனுடைய உண்மையான பெயர் என்னவென்று சொன்னால் பாகால் சேபுல். பாகால் சேபுல் என்று சொன்னால் வாழ்வின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் யூதர்கள் அதனை மாற்றி ஏளனமாக சொல்லும்படியாக பாகால் சேபுப் என்று மாற்றுகிறார்கள். பாகால் சேபுப் என்று அழைக்கின்ற பொழுது அது ஈக்களின் கடவுள் என்று ஏளனமாக அழைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த ராஜ்யம் செய்கிறான் எக்ரோனிம் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் போய் நான் பிழைப்பேனோ இல்லையோ பாரும் என்று அவர் வார்த்தை சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இதனுடைய 17வது வசனத்தை படிப்போம் என்றால் 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 17வது வசனத்திலே எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் என்ன பண்ணானாம், இறந்து போனான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. He died according to the word of the law that Elijah had spoken. எலியா சொன்ன வார்த்தையின்படியே அவன் மரித்து போனான் என்று கர்த்தருடைய வசனம் தருகிறது. இவர் மரிக்க காரணம் என்ன? பல பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏற்கனவே நாம் சொன்ன படித்த அது 2வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது இல்லையா? மேல் வீட்டு அறையிலிருந்து அவன் கீழே விழுந்து வியாதிப்பட்டு மரித்து போனான் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். உண்மையான அகசியனுடைய மரணத்துக்கான காரணம் அவன் மேலிருந்து விழுந்தது அல்ல. இதில் இன்னொரு ரகசியம் இருக்கிறது. அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இஸ்ரவேல் 10 கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டு சமாரியாவையும் தலைநகராக கொண்டு செயல்படுகிறது. யூதம் 2 கோத்திரமாக பிரிக்கப்பட்டு எருசலேமை தலைநகராக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனம் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், மறந்து போகக்கூடாது. தேவ ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிற அகசியா ராஜ்யம் தன் வியாதி படுக்கையிலே வியாதி நீங்கும்படியாக யாருடைய உதவியை நாட வேண்டுமா? ஆண்டவருடைய உதவியை நாட வேண்டும். மாறாக யாருடைய உதவியை நாடுகிறான்? எக்ரோனிம் தேவனாகிய பாகால் சேபுபின் உதவியை இது அகசியா ராஜா நாடுகின்றான். அன்பர்களே, தேவ சித்தம் அறிந்து நடக்க வேண்டிய ஒரு மனிதன், தேவ ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு மனிதன் பாகாலின் ஆலோசனையும் கேட்கின்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்க. இறை சமூகத்திலே
ஆண்டவர் கரங்களில் அர்ப்பணிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் எதிர்பாரா நடைபெறக்கூடிய வியாதிகளாக இருக்கலாம், வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடைபெறக்கூடிய சோதனை காலங்களாக இருக்கலாம், திடீரென ஏற்படக்கூடிய பலவீனத்தின் மத்தியிலே நாம் என்ன செய்வோம்? இதுவரை இந்த ஆலயத்தில் அங்கத்தினர்களாக இருந்து கொண்டிருப்போம், ஆலய பிரகாரங்களை ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும். ஆனால் எதிர்பாராத சூழ்நிலையில் வரக்கூடிய வியாதிகளும் எண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த பகுதியில் சென்றால் எனக்கு விடுதலை கிடைக்குமா, இந்த கூட்டத்துக்கு போனால் எனக்கு விடுதலை கிடைக்குமா, அந்த தனிநபர் கூட்டத்தில் சென்றால் எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி நாம் ஆராதிக்கிற ஆண்டுடைய கரங்களை அர்ப்பணிக்க முடியாமல் எங்கெங்கு நாம் அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை மிக தெளிவாக நமக்கு இந்த பகுதியிலே தந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க, கர்த்தருடைய கரங்களிலே காத்திருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் முழுவதுமாக உங்களை அர்ப்பணிக்கப்படவே எந்த சூழ்நிலையிலோ மனம் மடிந்து போக வண்ணமாக எந்த கூட்டத்துக்கு போனால் நீ விடுதலை கிடைக்கும் என்று போவதை விட்டுவிட்டு இறைவனுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி பாகால் சேபுபடத்தில் போன இந்த அரசுடைய நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா பிற்பாடுள்ள 3-4 வசனத்தில் கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சம்மாரியருடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரவேலின் தேவன் இல்லையாம் என்று நீங்கள் எக்ரோனிம் தேவனாகிய பாகால் சேபுனிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. இஸ்ரவேலிலே தேவன் இல்லையா என்று கேட்டு நீங்கள் ஆண்டவரை மறந்து பாகால் சேபுனிடத்திலே போறீங்களாம் என்று தூதன் எதிர்பட போய் எலியாம் தீர்க்கதரிசி சொல்லி அவர்களுக்கு ஒரு வார்த்தையும் கொடுப்பதை பார்த்திருக்கின்றோம். 4வது வசனத்திலே, இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாம் என்று கர்த்தர் சொல்கிறான் என்பதை அவர்களோடு சொல் என்கிறாங்க. இது நிமித்தமாக அகசியா ராஜாவுடைய மரணத்துக்கு காரணம் என்ன? மாடியிலிருந்து விழுந்ததினால் நிமித்தமாக அல்ல. தூதன் என்ன சொல்றாங்க? இது நிமித்தம். எது நிமித்தமாக? ஆண்டவரை மறந்து பாகால் சேபுவை நீங்க தேடின வழியாக இது நிமித்தமாக, நீ ஆண்டவரை சார்ந்து வாழாமல் இருந்த நிமித்தமாக நீ மரித்து போவாய் என்கின்ற வார்த்தைகளை மிக தெளிவாக கர்த்தர் அவனுக்கு கொடுப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு தேசத்திலே மரணம் எதனால் சம்பவிக்கிறது? ஜீவனுள்ள தேவனை மறக்கப்படுகின்ற பொழுது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் மறக்கப்படுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு பதிலாக வேறு எந்த பொருளை வணங்குகின்ற பொழுது, ஆண்டவருக்கு பதிலாக தெய்வம் அல்லாதவர்களையும் தேடி தனிமர் நண்பர்களை தேடி நாடி செல்வன் வழியாக இந்த உலகத்திலே கர்த்தருடைய கோபாக்கினை வருவதை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கும் நம்முடைய காதுகளிலே மரண ஓலம் தொனித்து கொண்டே இருக்கின்றன. ஜீவனுள்ள தேவனை அறிந்த ஜனங்கள் ஆண்டவரை தேட மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை உயர்த்த வேண்டிய இடத்திலே ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டே இருப்பதனாலே இன்றைக்கோ பல்வேறுபட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றன. தேசத்திலே ஜீவனுள்ள தேவனை மறந்து தெய்வம் அல்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்திலே ஓடியும் தேடி அலைந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய இறை மக்களே, ஒரு விசை இந்த பகுதியை வழியாக கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னான். வழிமாறி செல்கின்ற பயணத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வழிமாறி செல்லக்கூடிய பயணத்திலே பயணித்துக் கொண்டிருந்த அன்புக்குரிய இறை மக்கள், ஆண்டவரை தேட மறந்து போகாதீங்க, ஆண்டவரை ஆராதிக்க மறந்து போகாதீங்க. கர்த்தரை தேடி சார்ந்து கொண்டா வாழ்வு கிடைக்கும் என்பதை இறைவனுடைய வசனம் நமக்கு தருகிறது. நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்ட பரிசுத்த லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தினுடைய 11 முதல் 32 வசனங்களை படிக்க கேட்டோமே. அந்த பகுதியிலே மனம் தெரிந்திய இளைய மைந்தனுடைய வாழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக தன்னுடைய தகப்பனுடைய அன்பை விட்டு தூரமாக செல்கிறான், துன்மார்க்கமாக வாழுகிறான், எல்லாவற்றையும் செலவழிக்கின்றான். கடைசியிலே உணர்வடைந்தவனாக என் தகப்பனிடத்தில் போனால் எனக்கு விடுதலை கிடைக்குமோ, என் தகப்பனிடத்தில் போனால் ஒரு கூலிக்காரராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று கேட்கின்ற அனுபவத்துக்காக வருகின்றானே, அவனையும் கத்த ஏற்றுக்கொள்கிறான், அரவணைக்கிறான். என் மகன் காணாமல் போனா மறுபடியும் திரும்ப கிடைத்தான் என்று சொல்லி அவனுக்கு அனைத்து அந்தஸ்துகளை நிறைவாம் கொடுத்தாங்க அல்லவா? அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை
இதுவரையிலும் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருப்போம், கர்த்தருக்கு பிரியமில்லா காரியங்களை செய்து கொண்டிருப்போம், கர்த்தரை தேடாமல் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை வாழ்வும் என்று சொன்னாம். நாம் ஆண்டவருடைய கரங்களிலே கூடி வரக்கூடிய தெய்வீக அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் தருகிறான். தனி மனித இந்த மரணத்துக்கு காரணம் என்னவென்று சொன்னால், மாடியிலிருந்து விழுந்தனால் அல்ல, தேவனை தேட மறந்ததினாலே. சரீர காயம் அல்ல அவனுடைய மரணத்துக்கான காரணம். ஆண்டவரை காயப்படுத்தின் வழியாக, பாக்கால் செபுபலை தேடி ஆண்டவரை காயப்படுத்தும் வழியாக அவனுடைய வாழ்க்கையிலே மரணம் சம்பவித்தது என்று மிக தெளிவாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரையும் தேட மறந்ததினாலே தனி மனித மரணம் ஏற்பட்டது. இரண்டாவதாக இந்த பகுதியில் அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. இந்த செய்தி யாருக்கு ஏற்றுகிறது? ராஜாவுக்கு வந்து ஏற்றுகிறது. ராஜா கேட்கிறாரு, யார் அந்த மனிதன், யார் அந்த மனிதன் என்று விசாரிக்க விரும்புகின்றான். என்னுடைய வசனத்திலே 8வது வசனம் சொல்கிறது, அதற்கு அவன் மயிருடையும் தரித்து வார்க்கச்சையையும் தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றாகும். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதாம் என்று சொல்றாங்க. இந்த பகுதியில் அவர்கள் புரிந்து கொள்றாங்க யாருன்னு ராஜா விசாரிக்கிறாரு. அது முதல்ல சொல்றாங்க இவன் திஸ்பியனாகிய எலியாம் என்று மிக தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணி கொள்றாங்க. அடுத்த சாவுக்கு, அடுத்த மரணத்துக்கு காரணம் என்ன? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நான் படிக்கின்றேன். அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையும் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்கிறான் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரும் தலைவனுக்கு பிரயுத்தரமாக, நாம் தேவனுடைய மனுஷனானாம், அக்னி வானத்திலும் இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்னி வானத்திலும் இறங்கி அவனையும் அவன் 50 பேரையோ பட்சித்தது என்று பார்க்கின்றோம். இந்த 51 பேர் தலைவரையும் சேர்த்து 51 பேர் மரணம் அடைகிறார்கள். உண்மையிலே இவர்கள் மரணம் அடைய வேண்டியவர்களா? உண்மையிலே இவர்களுடைய மரணத்துக்கு காரணம் என்ன? இவர் வாழ வேண்டியவர்கள், ஆனால் சில தவறுகள் தன் வாழ்க்கையிலே செய்ய ஒப்பு கொடுத்த வழியாக இந்த மரணம் இவர்கள் வாழ்க்கையிலே வந்தன என்று பார்க்கின்றோம். இவர்களை அனுப்பின இந்த ராஜா, அகசிய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா, முந்தின அதிகாரம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 51, 52, 53 வசனங்கள் சொல்கிறது. ஆகாப்பின் குமாரனாகிய அகசியாம் யூதாவில் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் யோரோபகையின் வழியிலே நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான் என்று ராஜாவுடைய வாழ்வையும் குறைந்து இந்த 3 வசனங்கள் நமக்கும் கற்றுத்தருகிறன. தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதன் அல்ல இந்த ராஜா. ஆண்டவருக்கு பிரியம் அல்லாதொரு செய்கின்ற ராஜாவாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். தன்னுடைய அதிகாரத்தை தேவ மனிதன் முன்பாக பயன்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். 9வது வசனத்திலே அந்த தலைவன் சொல்றாங்க, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்கிறான் என்று கூப்பிடுகிறாங்க. ஓ மேன் ஆஃப் காட், த கிங் சேஸ் கம் டவுன் என்று அவர்கள் சொல்றாங்க. தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்கிறான் என்கின்ற வார்த்தைகளை இந்த எலியாம் தீர்க்கதரிசியினிடத்திலே இவர்கள் சொல்லுவதே இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. உலகத்திலே தனக்கு கொடுத்த அதிகாரத்தை யாருக்கு முன், அதாவது தேவனுடைய மனிதனுக்கு முன்பாக பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு நீ பார்த்தீங்கன்னு சொன்னா, பல்வேறுபட்ட நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, அநேகர் ஆலயம் வருகின்ற பொழுதும் சரி, கிறிஸ்துவை அறிந்த மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை எந்த இடத்திலுமே விட்டு கொடுப்பதில்லை. புரிஞ்சுதான் சொல்றது? நான் என்கின்ற அதிகாரத்தோடு, நான் என்கின்ற நிலையோடு இறைவனுடைய கரங்களிலே நாம் அர்ப்பணித்து முன் நிற்கின்றோம். அப்படி நின்றால் ஆசீர்வாதம் கிடைக்குமாம் என்பதை சற்று நாம் இந்த காலையிலே எண்ணி பார்க்க வேண்டும். அனுப்பி வைத்தவனுக்கு தெரியும் அவன் தேவ மனிதன் என்று சொல்லி, அனுப்பப்பட்டவர்களுக்கும் தெரியும் இவன் தேவ மனிதன் என்று சொல்லி, தலைவனுக்கும் தெரியும், 50 சேவர்களுக்கும் தெரியும் இவன் தேவ மனிதன் என்கின்ற வார்த்தையும். தேவ மனிதன் முன்பாக
தன்னுடைய உலக அதிகாரத்தை பயன்படுத்தினவர்கள் வாழ்ந்திருப்பதில் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் வாழ்க்கையிலே இந்த அதிகாரத்தை பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் முன்பாக மரணம் கொண்டு வருகிறது என்கின்ற மிக தெளிவான வார்த்தையும் இதில் நமக்கு தருகிறது. என்னை கேட்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரியவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, அருமையான வாலிப சகோதரனே சகோதரனே, யாராக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ மனதில் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், தேவ சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், தேவ ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், ஆராதனை கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், பரிசுத்த வேதாமத்தை படிக்கிற பொழுது கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கப்பட வேண்டும். மனித அதிகாரம் தேவ சமூகத்திலே செல்லுபடி ஆவதில்லை என்பதை மிக தெளிவாக இந்த வசனங்கள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றன. தேவ சமூகத்திலே தன்னுடைய மனித அதிகாரம், ராஜா என்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தினானே, அவன் பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் வாழ்க்கை அவன் வாழ முடியாமல் மடிந்து போனான் என்று இறை வார்த்தையும் தருகிறது. நம்முடைய பதவியை, நம்முடைய பணத்தை, நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய தலைமைத்துவத்தை தந்தவ ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒரு பொழுதுமே நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமையாகவே அவைகளை பயன்படுத்த வேண்டுமே தவிர அதுக்கு எதிராக ஒரு பொழுதுமே நாம் செயல்படுத்தக்கூடாது. என்னதான் படித்தாலும் இல்லையா, எத்தனை பிரசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்டாலும் துன்மார்க்குடைய இருதயம் ஒரு பொழுதுமே மாறாது என்பதை பல வேளைகளிலே நாம் கண்டு கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. நாம் முறையாக படிக்க கேட்ட சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 1 வசனம் தருகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியலுடைய வழியும் நில்லாமலும் பரியாசகர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இருக்க வேண்டும் என்கின்ற மிக தெளிவான வார்த்தை சங்கீதகன் சொல்றாங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடவாமல் இருக்க வேண்டும். இந்த பகுதியிலே இந்த மக்களுடைய ராஜாவுடைய இருதயம் என்ன செய்து பொல்லாப்பினாலே நிறைந்து இருக்கிறது. தேவனுடைய மனிதம் என்று அறிந்த பிற்பாடும் அவனை அழைத்து வரும்படியாக தன் அதிகாரத்தை பயன்படுத்தின மனிதனாக இருக்கு. ஆகவே நடைபெற்ற இன்னொரு நிகழ்ச்சி அடுத்த 11வது வசனம் தருகிறது பாருங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே மறுபடியும் அவனிடத்தில் வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான் என்று பார்க்கின்றோம். இவர்கள் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்கிறான் என்று அவர்கள் சொல்றாங்க. O man of God, this is the king's order, come down quickly என்கின்ற வார்த்தையே பயன்படுத்துறாங்க. வர சொல்லுங்க என்று முந்தின தலைவன் சொன்னானே, அவனுடைய வாழ்வு அதோடு முடிந்து விட்டது. எங்கேயும் இவன் சொல்றாங்க சீக்கிரமாய் வர சொல்லும் என்று, அப்படின்னு சீக்கிரமா அனுப்ப வேண்டியது இல்லையா. இந்த பகுதியில் பாருங்க, அந்த முந்தின அனைவர்களையும் அக்னி வந்து பட்சித்து போட்டது. அதே போன்று இந்த பகுதியிலேயோ ராஜாவை வர சொல்கிறான், சீக்கிரமாய் வா என்று அழைத்தாங்களே, அவர்களையும் இந்த அக்னி பட்சித்து போட்டது என்கின்ற மிக தெளிவான வார்த்தையை நமக்கு நான் கற்றுத் தருகிறான். இந்த பகுதியில் பாருங்க, ராஜாவுடைய அதிகாரத்தையும் சேர்த்து தன்னுடைய அதிகாரத்தையும் இவன் பயன்படுத்தினானுங்க. எத்தனை பெரிய மனிதனாக இருந்தாலும் தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் தேவ சமூகத்து முன்பாக நாம் வருகின்ற பொழுது ஒன்றுமில்லை என்கின்ற சூழ்நிலையிலே நாம் வர வேண்டும். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் முன்பாக யாருக்கு நீதி கிடைக்கும்? தேசத்திலே ஆளுகிறவர்கள், அதிகாரம் செய்கிறவர்கள் எல்லோரும் முன்பாக நாம் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக யாருக்கு நீதி கிடைக்கும்? ஆண்டவர் முன்பாக பெரியவன் யார் என்கின்ற ஒரு கேள்வி அநேக குடும்பங்களே இருந்து கொண்டிருக்கும். சர்வ வல்லவர் முன்பாக யார் பெரியவன்? சபையில் வருகின்ற பொழுது யார் பெரியவன் என்கின்ற வார்த்தை, ஊழியத்தில் கூட அநேக ஊழியக்காரங்க யார் பெரியவங்க என்று சொல்லக்கூடிய கேள்விகளோடு இன்றைக்கும் எழுந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இறை சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது மாத்திரமே கர்த்தர் நமக்கு தயவும் தரக்கூடியவராக இருக்கின்றாம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு வசனம் தருகிறது. 13வது வசனத்திலே மிக தெளிவாக ராஜா என்ன செய்யறது தெரியுமா? மறுபடியும் திரும்பவோ 3ஆம் தரம் again the king sent the captain of the third, 3வது தலைவனையும் 50 பேரையோ அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஏற்கனவே அனுப்பின 2 கூட்டம் தலைவனும் 50 பேர், 51 102 பேர் மடிந்து போகிறார்கள். 3வதாகவோ ஒரு தலைவனையும் 50 பேரை அனுப்புகிறாங்க. சாவது இல்லைன்னு சொன்னா மடிந்து போவது ராஜாவுக்கு புதிதில்லை இல்லையா? அவன் குனிந்துதான் நிமிர்ந்துதான், ராஜாவுக்கு எந்த கவலையும் இல்லை. என்ன சொன்னா போவாங்க, அவங்க செத்துட்டு வந்தாங்கன்னா இவனுக்கு ராஜாவுக்கு பிரச்சனையே இல்லை. யாம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் தெரியுமா?
இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. என்னையோ என்னுடைய குடும்பத்தையும் என் ஊழியத்தையும் என் தேசத்தையோ காப்பாற்றிக் கொள்ள யார் வழிவகை செய்ய முடியும்? ராஜ அதிகாரத்தை காணோம், தலைவருடைய அதிகாரம் முடியவில்லை, சேவருடைய பட்டயங்கள் முடியவில்லை. வானத்திலிருந்து அக்னி இறங்கி எல்லோரையும் பட்சித்து போட்ட 102 மனிதருடைய சடலங்கள் கூட கிடைக்கவில்லை. அதே சூழ்நிலையிலே மூன்றாவதும் தலைவன் அவன் தலைவனாக வரவில்லை. மூன்றாவது தலைவன் எப்படி வருகிறான் தெரியுமா? 13வது வசனத்தை படிக்கின்றேன். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்த போது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்று சொன்னார். அல்லேலூயா. அவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, 3ஆவது தலைவன் தேவ மனிதன் முன்பாக தன்னை தாழ்த்தின ஒரு தலைவனாக வருகிறான். தேவனுக்கு பயப்படும் ஒரு மனிதனாக ஆண்டோட சமூகத்திலே அவன் வந்தான் என்று பார்க்கின்றோம். இந்த 3 தலைவர்களுக்கும் தெரியும் யாரு? எலியா தேவ மனிதன் என்று சொல்லி. ஆகவே தான் அழைக்கிறாங்க தேவ மனிதனே, தேவ மனிதனின் அழைக்கிறாங்க. மற்ற 2 பேரும் நினைத்திருப்பாங்க தேவ மனிதனுடைய அதிகாரம் எங்களுடைய அதிகாரத்தின் கீழ்ப்பட்டது என்று சொல்லி அவங்க மடிந்து போனாங்க. இந்த தலைவனுக்கும் தெரியும் அதற்கு மேற்பட்ட அதிகாரம் கர்த்தருடைய அதிகாரம் என்பதை அறிந்தவனாக தன்னையும் தாழ்த்தி முழங்கால் படியிட்டு இறை சமூகத்திலே அர்ப்பணம் செய்தான் என்பதை அவன் கற்றுக்கொண்டிருக்கிறான். நாம் ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய திறமைகள், நம்முடைய பதவிகள், நம்முடைய அறிவுகள், நமக்கு கொடுக்கப்பட்ட பணமாக இருக்கலாம், கொடுக்கப்பட்ட பட்டயமாக இருக்கலாம், அனைத்தையோ ஒதுக்கி வைத்துவிட்டு முகம் குப்புற விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த மனிதன் தன்னுடைய பிராணனுக்காக, தன் ஜீவனுக்காக இறை சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். பட்டயத்தால் முடியாததை, ராஜ அதிகாரத்தினாலே முடியாததை, ஆண்டவரே நீர் எனக்கு வாய்க்க செய்யக்கூடிய ஆண்டவர் என்பதை அறிந்தவனாக மண்டியிட்டு விண்ணப்பம் செய்தான். He came and fell as his knees before Elijah. அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தின் முன்பாக நாம் மண்டியிட வேண்டும். தேவ சமூகத்தின் முன்பாக நாம் தாழ்த்த வேண்டும். தேவ சமூகத்தின் முன்பாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இவைகள் இந்த அர்ப்பணத்தையும் தாழ்மையோ மறந்த 102 பேர் மறித்து போனாங்க. தன் பதவியும் தன் அந்தஸ்தையும் எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. அதே நேரத்திலே ஆண்டவரை மறக்காமல் தன் பதவியும் அந்தஸ்தையோ எல்லாவற்றையும் மறந்து கர்த்தர் முன்பாக ஜெபித்த இந்த மனிதன் தன்னையும் தன் உடன் இருந்த அத்தனை மக்களையோ காப்பாற்றினார் என்று சொல்லி மிக தெளிவாக இந்த வசனம் தருகிறது. பிற்பாடுள்ள வசனங்களை படிப்போம் என்று சொன்னான். அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் எலியாவிட்ட சொல்றாங்க, நீ போ என்று சொல்றாங்க. அவங்க போறாங்க. அதே வார்த்தைகளை ராஜாவிடத்தில் சொல்றாரு பாருங்க. 15-16 வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடு கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனுடைய கூட ராஜாவிடத்தில் இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலின் தேவன் இல்லை என்றாம் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாயம் என்று கர்த்தர் சொல்கிறான் என்றான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான் என்று மிக தெளிவாக அவனுடைய வசனம் இதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு பட்டயம் செய்யாததை, ஒரு ராஜ அதிகாரம் செய்யாததை, மனிதர்கள் சம்பாதிக்கிற பணங்கள் செய்யாததை, பதவிகள் செய்யாததை, புகழ் அந்தஸ்துகள் செய்யாததை மனிதனுடைய முழங்கால் செய்து முடித்தனம் என்று இறைவனுடைய வார்த்தைகளை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் முழங்கால் படியிட ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக வேண்டுமானால் இறங்க, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை என்னை காப்பாற்றும்படியாக, நம் ஜீவனை காப்பாற்றும்படியாக, இந்த உலகத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறோம் என்று சொன்னால் கண்முன் இருக்கக்கூடிய தீமைகளை விட்டு விலக வேண்டும். இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு தீமைகள் வரட்டும், மக்கள் குடிக்கிறவங்க குடித்து கொண்டே இருக்கிறாங்க, டாஸ்மாக் போறவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க, குடும்பத்திலே துன்மார்க்கமாக வாழுகிற மக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க, நிறைய படிச்சிருப்பேன் என்று சொல்லக்கூடிய இருமப்போடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அன்று சமூகத்திலே முன்பாக முழங்கால் படி ஜெபிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஏன் நம்முடைய திருச்சுவை எடுத்து பாருங்க. நம்முடைய திருச்சுவை மட்டுமல்ல,
சமூகத்தில் உள்ள எத்தனையோ திருச்சபைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லியும், நான் ஒரு குரூப்பை சார்ந்தவன், நான் இந்த குரூப்பை சார்ந்தவன், அந்த குரூப்பை சார்ந்தவன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குரூப் பேச மாட்டாங்க, இவர்கள் அவங்கள பார்த்தா பேச மாட்டாங்க, அவங்க இவங்களை பார்த்தா பேச மாட்டாங்க, இவங்க காணிக்கை கொடுத்தா அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுத்தா இவங்க கொடுக்க மாட்டாங்க. எத்தனையோ திருச்சபைகள் இன்றைக்கு கிறிஸ்துவை வெளியே தள்ளிவிட்டு பாகால் சேபுல் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய நிலைமையிலே மாறிக்கொண்டிருக்கிற சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. 2வது திருமுறை பகுதியாக படிக்க கேட்ட கொலோசியர் நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் 5 முதல் 15 உள்ள வசனங்களை மிக தெளிவாக நாம் படிக்க கேட்டோமே. கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 5 முதல் 15 வசனங்களை படிக்க கேட்ட பகுதியிலும் சில வசனங்களை உங்களுக்காக நாம் படித்து காண்பிக்கின்றேன். அதில் மிக தெளிவாக ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. அதனுடைய 8-9 வசனத்தை படிக்கின்றேன். இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவையெல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமா? விட்டு விலகுங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையே களைந்து போடுங்க என்று வசனம் சொல்கிறது. 11வது வசனத்திலே அதனிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இல்லை, புறஜாதியன் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாக இருக்காம் என்கின்ற வசனத்தையும் 13வது வசனத்தை பார்த்தேன்னு சொன்னா, ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டாகில் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு மன்னிங்கள் சொல்றாங்களே. இந்த மன்னிப்பு பண்பு இன்னைக்கு நம்மிடத்துல இருக்கிறதா? அவன் ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம 2 வார்த்தை சொன்னாதான் நிம்மதி ஏற்படும் இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரில் ஒருவன் அன்போடு மன்னிக்கிற கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னிப்பின் சிந்தை நமக்கு வேண்டும் என்பதையும் 15வது வசனத்திலே தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று அன்றைய வசனம் கொலோசியர் இந்த 3ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வசனங்களிலே நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்திலே வருகின்ற பொழுது இந்த காலகட்டத்திலே கொடுமையான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஒரு விசை எண்ணி பாருங்க, நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அதிகாரத்தை பயன்படுத்த ராஜா அவருக்கு கீழ்ப்படிந்த அருமையான அந்த 2 தலைவர்களும் 50-100 பேர் சேவர்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக தங்களை தாழ்த்தவில்லை. கர்த்தருக்கு விரோதமாக பேசின வழியாக பாகால் சேபுவிலே தேடின வழியாக மரணத்தை தழுவி கொண்டாங்க. ஒரே ஒரு தலைவனும் அவனுடைய சேனைகளுக்காக இறைவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை கிருபையாம் இரும் என்று சொல்லி அந்த மனிதன் தாழ்த்தினானோ, அவன் வாழ்க்கையிலே அவன் காப்பாற்றப்பட்டான். அவனோடு கூட அந்த 50 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க என்கிற மிக தெளிவான வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறோமே. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை படித்துக் கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய இறை மக்களே, இறை சமூகத்தின் முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ஐ ஆம் நத்திங், என்னிலே ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே முழங்கால் படியிட ஆயத்தம் என்று சொன்னால், முழங்கால் ஜெபம் தரக்கூடிய ஜெயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பிராணனை நம்முடைய ஜீவனை காப்பாற்றக்கூடிய தெய்வீக பாக்கியத்தை நிறைவாம் தந்திருக்கிற. இதுவரை யார் பேரலாவது குறை என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தால், யார் பேரலாவது உங்களுக்கு விரோதமாக இருக்கும் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சமூகத்திலும் தாழ்த்தி விட்டு இன்றைக்கே ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் என்று ஜெபித்து விட்டு யாரிடத்துல குறைப்பட்டு இருக்கிறீர்களோ அவரிடத்துல பேசுங்க, மன்னிப்பை கேளுங்க. ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தையும் நிறைவாம் தரட்டும். திருச்சபையிலையும் ஆலயத்தில் கூடி வரக்கூடிய தெய்வீக பண்புகளையும் நிறைவாம் தரட்டும். முன்பாக இருக்கக்கூடிய எல்லாவதும் தீமையும் துன்பத்திலிருந்து கத்த விலக்கி மீட்டெடுத்து நம்ம ஜீவனை பாதுகாத்து நன்மையால கத்த முடிசூட்டும் என்று சொல்லி மனதார உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம், ஜெயத்தை பெறுவோம். கத்த இந்த வார்த்தை வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இருக்கின்ற இடங்களில் எழுந்து நின்று 250வது ஞான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அன்பின் ரூபி மோட்சானந்தம் பார்லிய வந்தீரே, எங்கள் ஏழை நெஞ்சில் வாசம் செய்து மருள் தீப்பீரே, இயேசுவே நீர் பரிதாபம் அன்புமாய் இருக்கிறேன், பாரம் துக்கம் கொண்ட உள்ளம் வந்து தேற்றல் செய்வீர் என்று சொல்லக்கூடிய 250வது ஞான பாடல் நாம் எழுந்து சேர்ந்து பாடுவோம்.
வந்தீரே. எங்கள் ஏழை நெஞ்சில் வாசம் செய்து மருள் தீர்ப்பீரே. இயேசுவே நீர் பரிகாமம் அன்புமாயிருக்கிறீர். பாரதூகம் கொண்ட உள்ளம் வந்து தேற்றல் செய்குவீர். உமது நல் ஆவி தாரும் எங்கள் நெஞ்சு பூரிப்பாய். உம்மில் சார நீரே வாரும் சுத்த நேச வடிவாய். பாவ ஆசை எல்லாம் நீக்கி அடியாரை ரட்சியும். விசுவாசத்தை துவக்கி முடிப்பவராயிரும். சர்வ வல்லவரே வாரும் நாங்கள் உமதாலயம். எங்களுக்கு தயை தாரும் என்றும் விலகாதேயும். என்றும் உம்மை ஸ்தோத்தரித்து வானோர் போல சேவிப்போம். குறைவற்ற அன்பை பெற்று ஒழியாமல் துதிப்போம். நாங்கள் மோட்ச வீட்டில் சேர்ந்து கரை தீரை இன்றியே உந்தன் சாயல் பெற்று வாழ்ந்து தேவ அன்பில் மூழ்கியே. எங்கள் கிரீடம் உந்தன் பாதம் வைத்து போற்றும் வரைக்கும் நாதாடி யாரை நீத்தம் மறுரூபமாக்கிடும். ஆமென். இருக்கின்ற இடங்களிலே நாம் முடிந்தால் முழங்கால் படியிடுவோம். இல்லைன்னு சொன்னால் அமர்ந்த வண்ணமாக நாம் தியானித்த திருமுறை வார்த்தையின்படியாக இறை சமூகத்திலே நாம் ஜெபிக்க ஆயத்தப்படுவோம். ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, முழங்கால் ஜெபம் ஜெயம் தரும் என்கின்ற வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு பகுதியாகிய 2 ராஜாக்கள் முதல் அதிகாரம் முழுவதுமாக கற்றுக்கொண்ட வார்த்தைகளை ஒரு விசை நாம் எண்ணி பார்ப்போமா? ஆண்டவரை மறந்து, கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்து, தன் அதிகாரத்தின் வழியாக செயல்பட்ட ஒரு ராஜாவுடைய வாழ்வை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவனுக்கும் கீழ்ப்படிந்த, அவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்த 2 குழுவினர் 102 பேரை குறித்தும் கற்றுக்கொண்டோம் அல்லவா? அனைவரும் பாகால் செயல்புலே வணங்கினபடியினாலே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தபடியினாலே தங்கள் வாழ்க்கையிலே மரணத்தை தழுவினார்கள். இருந்த இடம் தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்தார்கள் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையும் இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஓய்வு நாளிலே எண்ணி பார்ப்போமா? நாம் இன்றைக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்போம். கடைசியாக வந்த தலைவன் தன்னை தாழ்த்தி இறை சமூகத்தை அர்ப்பணித்து தன் பிராணனுக்காக, தன் ஜீவனுக்காகவும், தன்னோடு கூட இருக்கக்கூடிய 50 பேரின் ஜீவனுக்காகவும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி இறைவனுடைய கரங்களிலே தங்களையும் தாழ்த்தி முழங்கால் படியிட்டு அர்ப்பணம் செய்தார்களே, அவர் வாழ்வை கர்த்தர் காப்பாற்றினார் என்று பார்க்கின்றோம். என்றைக்கோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்திலே நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணும் என்பதை சற்று நாம் எண்ணி பார்ப்போம். நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே
கிறிஸ்துவை புறம் தள்ளின மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நான் இந்த குழுவை சார்ந்தவன், நான் அந்த குழுவை சார்ந்தோம் என்று சொல்லி கிறிஸ்துவை புறம்பே தள்ளின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் என்று வருகின்ற பொழுது, ஒரு வியாதி என்று வருகின்ற பொழுது இறைவனுடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்காமல் எங்கு சென்றால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? என் அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தர் மிக தெளிவாக கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டு கொடுத்த இந்த வார்த்தையின் வழியாக நம் வாழ்வை எண்ணி பார்ப்போமா? நாம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் கர்த்தரை விட்டு தூரமாக சென்று கர்த்தர் விரும்பாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தவறிழைப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையிலே ஒரு புதிய கிருபை தாரும், ஒரு புதிய மனிதனை தரித்துக்கொள்ள கிருபை தாரும் ஐயா. யாரிடமாவது ஒருவேளை நான் இதுவரை பேசாமல் இருந்து கொண்டிருந்தான், யாரிடமாவது விரோதமாக இருந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னான், இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறேன். கர்த்தனோடு கூட பேசியிருக்கிறேன் நினைச்சுள்ள அனுபவத்தோடு அவிடத்திலே பேசக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடும் அர்ப்பணத்தோடும் கேட்போமா? எங்கள் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, அன்புக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. நம்பிக்கையோடும் நாமத்தை சொல்லி ஆராதனை செய்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் செய்திருக்கிறோம். கர்த்தரை விட்டு தூரமாக சென்ற 103 மனிதர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தின பொழுது கூட அவர் வாழ்க்கையில காப்பாற்றப்பட முடியாமல் மடிந்து போனார்களே. உம் சமூகத்திலும் காத்திருந்த 51 நபர்கள், அந்த சமூகத்திலே காத்திருந்த அந்த நபர்கள் வாழ்க்கையும் கத்த காப்பாற்றினீரே. எங்கள் வாழ்வுக்காக உம் நோக்கி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தருடைய கரங்களை அர்ப்பணித்து மன்றாடி நிற்கின்றோம். குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மக்களும் உணர்வுள்ள இருதயத்தோடு இறை சமூகத்திலும் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களுடைய கிருபையாக இரும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு உணர்வுள்ள இருதயங்களையும் ஒவ்வொரு மக்களுக்கும் நிறைவாம் தருவீராக. ஜெபிக்கிற இடங்களே ஆண்டவருடைய கிருபையும் தங்கட்டும் ஐயா. இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களே, ஒவ்வொரு வாழ்க்கையிலையோ கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கதம் தருகின்ற மெய்யான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் கிருபை தாரோ, மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபையும் தருவீராக. எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனார்களோ, எந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, எந்த இடத்துல பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை இடங்களோ ஆண்டும் தருகின்ற மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களை தாழ்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவ வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே உன் நாமத்தை தொழுது கொண்டும் என்று சொல்லக்கூடிய நிறைவினை குடும்பத்தில் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஐயா. குடும்பத்திலே காண்கின்ற வறுமைகள், குடும்பத்திலே காண்கின்ற வியாதிகள், குடும்பத்திலே காண்கின்ற போராட்டம் நிறைந்த அனுபவங்கள், குடும்பத்தில் தடைப்பட்டு போன ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே இரட்டிப்பாம் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் ராஜா. கற்பத்தின் கனிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவன் தருகின்ற மெய்யான ஆசீர்வாதம் நிறைவாம் தந்து கதை வழி நடத்துவீராக. இழந்து போன பணிகள் பணிக்கிழங்குகள் நான் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கத்தை இரட்டிப்பாம் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பணியின் வழியாக குடும்பத்தை சிறப்பாக கட்டியெழுப்ப கிருபை தாரும் ஐயா. ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வுக்காக நன்றி சொல்ல ஜெபிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஜெபிக்கும் என்று சொன்ன அத்தனை குடும்ப வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தெய்வீக அனுபவத்தையோ தெய்வீக ஆசீர்வாதம் நிறைவாம் தாரோம். எந்த காரியத்திலோ நாங்கள் உம்மை சார்ந்து வாழக்கூடிய அனுபவத்தையும் நிறைவாம் தருவீராக. இறை சமூகத்திலும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பொழுது கத்தங்க ஜெபத்தை கேட்டு மெய்யான விடுதலையும் தருவா. ஜீவனை காத்துக்கொள்வாரம் என்று சொல்லக்கூடியதான மெய்யான வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருக்கிறோமே. இந்த வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசியும் நினைச்சக்கூடிய நம்பிக்கையோடு இறை கரங்களே சமூகத்திலே காணப்படக்கூடிய தொற்று வியாதிக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு நாமத்தை சொல்லி மன்றாட நிற்கின்றோம். முன்பாக இருக்கக்கூடிய இந்த கொடிய வியாதிகள், வியாதி நகோரங்க, தொற்றின் வழியாக பாதிக்கப்படும் மக்கள், இந்த தொற்றின் வழியாக ஏற்படும் தடைகள் என்று சொல்லக்கூடிய அனைத்துக்காக ஒமனோக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கத்தினாலே கத்த முடிசூட்டுவீராக. ஆராதிக்கிற ஜனங்கள், உமக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஜனங்களுக்கு எந்த தீமையிலும் துன்பங்களும் வராவண்ணமாக பாதுகாத்து பராமரிக்கின்றவரே ஒரு நாமத்தின் வழியாக நாமத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அதே ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு ஜனங்களும் தங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு சாட்சியோடு வாழக்கூடிய தெய்வீகம் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் கர்த்ததாமே முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சிந்தித்த நிறைவாத்தின் வழியாகும் எடுத்த ஒவ்வொரு விண்ணப்பத்தின் வழியாகும் நன்மையை கண்டு கொடும் என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற வாழ்க்கையிலே
ஆண்டவர் தருகின்ற நன்மைகளை சொந்தமாக்க கதம் கிருபை தாரும் ஐயா. ஏற்ற நாட்களே தடைகளாம் மாற்றப்பட்டு இந்த ஆலயத்தில் கூடி வரவும், இறைவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கவும், ஒரு மனதோடு ஒற்றுமையோடு கதை கொடுத்த இல்ல வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம். சாட்சியோடு கொடுக்கப்பட்ட இந்த ஒரே வாழ்க்கையிலே இறைவன் நாமத்து மகிமைக்காக வாழ்ந்து நன்றி சொல்லக்கூடிய தெய்வீக இரக்கங்களை கர்த்தரின் வாழ்க்கையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றுமுடிய அன்பின் கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நிறைவாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொழுகளை கண்ட குறைவு குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும் நான் ஜெபிக்கிறோம். மீட்பர் பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் தூய பிதாவே, ஆமென். ஒன்றாக ஆட்சி செய்கிற திரியேக தேவன் ஆகிய பிதா குமாரன் ஆவிக்கே ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆசீர்வாதம் கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து எப்போதும் நம்மோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமென். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடைய வாழுங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.